சமீபத்திலே சிம்பு, அனிருத் இவர்களும் இசையமைத்து ஒரு பெண்களை மிக மோசமான முறையிலே இழிவுபடுத்தி இருக்கக்கூடிய அந்த பாடல் வரிகளை இணையதளத்திலே வெளியிட்டு பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான வன்முறைகளை அதிக அளவிலே தூண்டுவதற்கான ஒரு தீய செயலை, இப்படிப்பட்ட செயலை செய்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இசையமைப்பாளரையும், அந்த பாடலை பாடியிருக்கக்கூடிய சிம்புவையும், அந்த பாடலை எழுதி கொடுத்திருக்கக்கூடிய சிம்புவின் தந்தையுமான டி. ராஜேந்தர் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை காவல்துறை எடுத்திருக்கிறது. இருந்தாலும் அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். சமீபத்திலே கூட, நேற்றைய முன்தினம் வடசென்னை பகுதியிலே, மூலக்கடை பகுதியிலே கூட ஒரு இளம் பெண்ணுக்கு இந்த பாடலை வாட்ஸ்அப் மூலமாக கேட்க வற்புறுத்தி பாலியல் சீண்டல் செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது இந்த காலகட்டத்திலே நடந்திருக்கிறது. ஆகவே பெண்கள் மீதான வன்முறைகள் தொடர்ச்சியாக அதிகரிக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இந்த பாடலை இசையமைத்திருக்கக்கூடிய அனிருத்தையும் சிம்புவையும் உடனடியாக கைது செய்து தக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம். அதோடு பெண்களுடைய நலனில் அக்கறை கொண்ட அனைத்து தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும், பெண்கள் அமைப்புகளும், வாலிபர் அமைப்புகளும் இத்தகைய தீய செயலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கு எதிராக பல போராட்டங்களை நடத்துவதற்கு, குரல் கொடுப்பதற்கு அனைவரும் தயாராக வேண்டும் என்கின்ற வேண்டுகோளையும் நாங்கள் வைக்கின்றோம். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் வடசென்னை தென்சென்னை மாவட்ட குழுவின் சார்பிலும், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் வடசென்னை தென்சென்னை மாவட்ட குழுக்களின் சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே எங்களுடைய கண்டனங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம்.